அன்பான ஜோதிட அபிமானிகளே, பொதுவாக என்னுடைய வாடிக்கையாளர்கள் பலருடைய கேள்வி என்னவென்றால், ஜோதிடம், எண்கணிதம், கைரேகை சாஸ்திரம் இவற்றை மூன்றையும் இணைத்து பதில் கூற முடியுமோ என்று கேட்பதோடு இதில் எது முக்கியமானது என்று கேட்கிறார்கள். அதற்கான விவரத்தை மிகச் சுருக்கமாக நாம் பார்ப்போம். பொதுவில் ஜோதிடம் என்பது எண்கணித ரேகையோட சாஸ்திரத்தோடு இணைந்து, பொதுவாக உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த மாதம், பிறந்த முக்கிய தகவல்களை சார்ந்து தான் உங்களுக்கு ஜாதகம் கணிக்க முடியும். அதேபோல் இந்த இரண்டும் கலைகளும் இரண்டரை கலந்தே தான் உங்களுக்கு ஜோதிடமும் எண்கணிதம் நற்பலனை பெறும். பொதுவாக ஜாதகத்திற்கு 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகநாதர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு ஜாதகத்தை சொல்ல முடியும். அதே மாதிரி எண்கணித ரீதியாகவும் பொதுவாக இந்த 1ஆம் தேதி 1ஆம் மாதம் ஒரே வருடத்தில் பிறந்த எல்லாருடைய வாழ்க்கை ஒரு போல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பொதுவாக 1ஆம் தேதி பிறந்த பல மேதைகள் பல தொழில்களில் பிரகாசமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே எண்கணிதமும் ஜாதகமும் இணைந்தால் ஓரளவுக்கு நண்பர்கள் பிறந்தால் கூட மற்றெல்லாவற்றையும் விட நம்மளுடைய உள்ளங்கை தான் நம்முடைய சொந்த ஜாதகம். இது இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையின் தாரதன்மையை சுலபமாக அறிய முடியும். பொதுவில் ஜோதிடம் என்பது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு லா என்று போட்டிருக்கும் இடம் லக்னம். இந்த லக்னத்திலிருந்து 12 ராசிகளில் எந்தெந்த கிரகநாதர்கள் இருக்கிறார்களோ அதை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும். அதாவது 2, 7, 11 இந்த இடங்கள் நம்ம குடும்பத்தை சார்ந்தது. அதாவது இப்போ 3, 6 எல்லாம் நம்முடைய வருமானத்தை சார்ந்தது. 10ஆம் இடம் நம்முடைய வேலை வாய்ப்பை சார்ந்தது. 5ஆம் இடம் என்பது நம்முடைய சந்தான பாக்கியத்தை காண்பிப்பது. 12ஆம் இடங்கிறது அயன செயலிடம். அந்த காலத்தில் நாம் எப்படியெல்லாம் வாழ முடியும், செலவினம் கூடுமா என்பதை காண்பதற்கு இந்த ஜாதகம் பெரிய உதவும். ஆனால் எண்கணித ரீதியாக கூட நீங்கள் சில மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுவில் நம்முடைய பிறந்த தேதியும் நம்முடைய ஆதார் கார்டையும் ஒன்று இணைத்தால் பல எண்கள் நம்மை விட்டு அகலத்தில் இருப்பதை பார்க்கலாம். அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இந்த 3ஐ கூட்டினால் ஆதிக்க எண் என்று ஒன்று வருவார். அதேபோல் நம்மளுடைய ஆதார் கார்டிலும் 10 எண்களை கூட்டும் பொழுது ஒரு ஆதிக்க எண். இவை இரண்டும் ஒன்றாக இணைந்தால் கூட நமக்கு பல நன்மைகள் எண்கணித ரீதியாக கிடைக்கப்படும். இதையெல்லாம் நீங்கள் சேதனை பார்த்தால் எண்கணித ரீதியாக கூட பல நன்மைகள் தெரியப்படும். அடுத்து கைரேகையை பார்ப்போம். பொதுவாக கைரேகை என்பது எல்லாருக்கும் ஒரு போல இருப்பது கிடையாது. பாருங்கள், இதைப்போல் அவருடைய கையை பாருங்கள். இந்த பிரமுகருடைய கையில் எத்தனை கோடுகள் இருக்குது பாருங்கள். இப்படியெல்லாம் கோடுகள் இருந்தால் ஒரு பிரபல நடிகரின் கை தான் இது. இப்படிப்பட்ட ரேகைகள் உங்கள் கையில் இருந்தால் கூட முன்னேற்ற பாதை தெரிய வரும். இதை பாருங்கள், இதுவும் ஒரு பிரபல நடிகரின் கை தான். ஆக இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை விட கைகளில் பார்த்தால் முக்கிய ரேகைகள் கெடுக்கப்படும். ஆகவே உங்களுக்கு கைரேகை, எண்கணிதம், ஜாதகம் 3ஐயும் இணைத்து பாருங்கள். பலவித நன்மைகள் கிடைக்க வரும். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் விவரமாக விவரிக்கிறேன்.